திருந்தியோ வருந்தியோ நடிக்கிற விஜய் அவர்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கவே வாய்ப்பே இருக்காது. அப்படி இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும், அவர் வாகனம் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நீங்க பாதுகாப்பே வேணும். இப்ப உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு சும்மா அவங்க தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பேசுறாங்க. உயிருக்கெல்லாம் எந்த அச்சுறுத்தலும் யாருக்குமே இருக்காது. நீங்க நேரடியா நீங்க எப்படி நீங்க ஸ்விஃப்ட் கார்ல திடீர்னு ஒரு சிலைக்கு மாலை போட்டு போறீங்க. அப்ப எந்த ஒரு கிரௌடும் வர்றது இல்லையே தமிழ்நாட்டிலேயே, அதுவும் சென்னை பெருநகரத்திலே அவர் சுற்றுப்பயணம் எல்லாம் வந்திருக்கிறார், தனியா ஒரு கார்ல வராரு. அது போல நீங்க கரூருக்கு ஒவ்வொரு வீடா நீங்க இல்ல இரவு நேரத்திலயோ இல்ல விடிய காலையே நீங்க பாத்துட்டு வந்திருக்கலாமே. நீங்க அதை விட்டுட்டு இங்க இருந்து புயல் வர நேரத்துல நீங்க பஸ் வச்சு அங்க இருந்து நீங்க வர வச்சு சமைஞ்ச பொண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரி நீங்க பாத்து நீங்க அனுப்பினா இதெல்லாம் என்ன கல்ச்சர், இதெல்லாம் என்ன பண்பாடு? மனிதநேயமே சிறு துளி கூட இல்ல. அரசியல் அறிவும் கிடையாது, அரசியல் ஞானமும் கிடையாது. வர தொண்டர்களே அரசியல் படுத்த தெரியல, இவருக்கும் அரசியலும் தெரியல. அரசியல் தெரியாத ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு தலைவன் பின்னாடி போனா தொண்டர்களும் எப்படி இருப்பாங்க? கரூருக்கு போறதா முடிவு இருந்ததாகவும் மண்டபம் முன்னாடி புக் ஆகி அப்புறம் அழுத்தத்தின் காரணமா அந்த மண்டபம் கிடைக்கலன்னு சொல்றாங்க தவிர சார்பா. நாங்க என்ன கேக்குறோம்னா, நீங்க ஏன் மீண்டும் ஏன் கிரௌட ஏன் கூட்ட பாக்குறீங்க? ஒரு மண்டபம் நீங்க பாக்குறீங்க, நீங்க தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வராரு, நடிகர் விஜய் அவர்கள் வராருனால கிரௌடு கூடுவாங்க தானே. நாங்க என்ன சொல்றோம், துக்கம் ஏற்பட்ட அந்த குடும்பத்தாரோட வீட்டுக்கு தானே போய் பார்க்க சொல்றோம். இப்ப எல்லா அமைச்சர்களும் போனாங்க, எவ்வளவு எம்எல்ஏ எம்பி எதிர்கட்சியில இருந்து தமிழ்நாட்டில் கூட பல கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே போய் பாக்குறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஏத்துக்க முடியல. நம்மளால ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு, நம்மளால ஒரு படுகொலை நடந்திருக்குன்னா அங்க போறதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்றது, பயம் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு அங்க போனா நம்மளுக்கு எதனா ஆயிடுமா, உணர்ச்சி வசப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம எதனா பண்ணிடுவாங்கன்னா அப்ப நீங்க தான் தவறு பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் நீங்க அந்த மேல பயப்படுறீங்க. இப்ப நீங்க சிபிஐ கூட நீங்க கேட்டிருக்கீங்க, சிபிஐ விசாரணையில கூட என்ன சொல்லுவாங்கன்றீங்க? இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் சிறப்பு விசாரணை குழு தான் அமைச்சிருந்தாங்க, நீங்க அதையே வேணான்றீங்க. இல்ல நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா ஆகணும்ன்றீங்க. தமிழக காவல்துறை எஸ்ஐடி கேட்கறாங்க. சுப்ரீம் கோர்ட்டை இந்த நீதிபதி சொன்னதை விமர்சிச்சிருக்காங்களே, அது கரெக்டா இருந்ததா சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை விமர்சிச்சிருக்காங்க. இல்ல நான் நீதிபதிகள் குறித்து நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் எப்பவுமே. ஆனா இப்ப உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டில இருந்து எதனா ஒரு வழக்கு அங்க போச்சுன்னா அதை புகார்தாரருக்கு எதிர்மறையா தான் அவங்க தீர்ப்புகளை கொடுக்குறாங்க. அது ஏன் தெரியல. அது யாரு சொல்லி, ஒன்றிய கவர்மெண்ட் சொல்லி அந்த மாதிரி தீர்ப்புகளை வழங்குறாங்களா இல்ல அவங்க திட்டமிட்டு எதனா செயல்படுறாங்களா தெரியல. இப்போ தமிழ்நாடு போலீஸ் எந்த ஒரு ஒளிவு மறைவோ இல்ல யாருக்கு சாதகமா பண்ண பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையா சட்டம் நிக்க போகுது. அப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க எதுக்கு நீங்க இப்ப எல்லாமே அங்க என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்துக்கும் ஃபுட்டேஜ் இருக்கு. ஊடகவியலாளர் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாமே எல்லாத்துலயுமே இருக்கு. இவங்க என்ன தவறு பண்ணாங்கன்னு கண் கூட சின்ன குழந்தை கூட சொல்லுது இவங்க மேலதான் தவறு அப்படின்னு. நீங்க அப்ப ஏன் கூப்பிட்டு என் காலில் ஏன் விழுறீங்க? நீங்க தான் தவறு பண்ணலையே, யாரோ பண்ண தவறுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க கூப்பிட்டு காலில் விழுறீங்க. ஒரு அமைச்சர் பெருமக்கள் ஒரு குழந்தை இறந்து போயிட்டு அங்க உணர்வுபூர்வமா போய் கண்ணீர் சிந்துறதா கேலி கூத்து பண்றீங்க. ஒரு அமைச்சர் ஆன்ஜியோ சர்ஜரி பண்ண ஒரு அமைச்சர் போய் அங்க போய் பேசும்போது அவரையே திட்டமிட்டு அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க பாதிப்பை ஏற்படுத்தணுங்க. நீங்க முதல்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்தீங்களா? இல்லையே. அப்ப நீங்க அவங்களை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது.